குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேங்க. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரையா வறுத்துங்க. கொஞ்சம் வெந்தயமும் சேர்க்கணும். எல்லாம் ட்ரையா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டா போதும். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் போட்டா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, அந்த 2 கைப்பிடி கருவேப்பிலையும் அதுலயே சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு பெரட்டுனா போதும். கருவேப்பிலையை ரொம்ப வதக்காதீங்க. அப்புறம் தேங்காய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டா போதுங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையா ரோஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதை எல்லாமே நல்லா மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கலவையை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, தேங்காய், வெங்காய கலவையை சேர்த்து தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். அதோட சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, இதுக்கு சின்ன வெங்காயம், நாட்டு பூண்டு போட்டால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெங்காயம், பூண்டு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தான் நான் இப்போ தாளிக்க போகிறேன். காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் தூளும் போடலாம். உங்ககிட்ட புளிக்குழம்பு தூள் இருந்துச்சுன்னா அதுவும் போடலாம். சாம்பார் தூளும் போடலாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. கருவேப்பிலை குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியும் போதே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்சுட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரே ஒரு தக்காளி பெருசாக இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை விழுது சேர்த்துடலாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டாச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுட்டு அதை கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே விட்டுக்கலாங்க. 2 நாளைக்கு வெளியிலேயே வச்சுட்டு இருந்தால் கூட கெடாது. நல்லா ஜம்முன்னு எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கம கருவேப்பிலை குழம்பு ரெடி. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் ரசமும் ரெடியாக இருக்குது. புடலங்காய் கூட்டு ரெடிங்க. பீட்ரூட் பொரியல், நல்லா சூடாக வடித்த சாதமும் இப்போ ரெடியாக இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சுங்க. உங்கள் வீட்டு லஞ்ச் என்ன பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.